ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேசியான டேனே சொல்லலாம். ஏன்னா தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. தம்பி என் கூடயே தானே இருப்பான். அதனால் எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிட்டு. ஸோ அதனால தான் கொஞ்சம் ரொம்பவே லேசியாகவே போச்சு. வெளியில் வந்து நாங்கள் செடி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் வந்து பூத்து இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம வச்ச செடியில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டோம். நேற்று நைட்டு நிறையா பிளான் போட்டு வச்சுருந்தேன், நிறையா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு உடம்பு ஒத்துழைக்கவே இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். தம்பி ரொம்பவே லேட்டாக தான் எழுந்தான். நைட் 2 பேருமே தூங்கலை. பிகாஸ் தம்பிக்கு கொஞ்சம் அணத்திக்கிட்டே இருந்தான் ரொம்பவே. அதனால் 2 பேருமே தூங்கலை. இவன் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சா. நான் மட்டும் கொஞ்சம் ஒரு 9 மணி போல் எழுந்துட்டேன். வெளியிலலாம் நிறையா ஃபீவர் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்கிறாங்களா, அதனால தான் கொஞ்சம் பயமாகவே ஆயிட்டு. அதனால் தம்பியை பார்த்துக்கிட்டே நைட்டு நானும் தூங்கலை. அவனும் அணத்திக்கிட்டே இருந்தான் தூக்கத்துலேயேவும். அவனுக்கும் நல்ல தூக்கமே இல்லை. அதனால தான் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சிம்பிளான லஞ்சுமே வச்சு முடிச்சாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.